நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கணவர் கொலை வழக்கில் நீதிமன்றத்தில் அறிவியலை பயன்படுத்தி சாமர்த்தியமாக வாதாடிய மனைவி, ஆச்சரியத்தில் அதிர்ந்து போன நீதிபதிகள். ஆனால் கடைசியில் சிக்கிக் கொண்டது எப்படி? சுவாரஸ்ய பின்னணி குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மத்திய பிரதேச மாநிலம் சத்தர்பூரை சேர்ந்தவர்கள் நீரஜ் மம்தா தம்பதியர். நீரஜ் அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக பணியாற்றி வந்தார். மம்தா அரசு கல்லூரியில் வேதியியல் பேராசிரியராக இருந்து வந்தார். நீரஜ் மம்தா தம்பதியருக்கு 2 மகன்கள் இருக்கும் நிலையில் ஒரு மகன் வெளிநாட்டிலும் மற்றொரு மகன் பெற்றோருடனும் வசித்து வந்தார். 39 ஆண்டுகளாக அரசு பணியில் பணியாற்றிய நீரஜ் கடந்த 2019ஆம் ஆண்டு பணியில் இருந்து ஓய்வு பெற்று தனது வீட்டிலேயே தனியாக கிளினிக் ஒன்றை நடத்தி வந்தார். அந்த நேரத்தில் நீரஜிற்கு கொரோனா தொற்று அறிகுறி இருந்ததால் நீரஜ் முதல் தளத்தில் தனியாக தங்கியிருந்தார். மம்தாவும் அவரது மகன் நிதிஷும் தரைதளத்தில் தங்கியிருந்தனர். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதியன்று 65 வயதான நீரஜ் வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். போலீசார் நீரஜின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் பிரேத பரிசோதனை அறிக்கையில் நீரஜ் மின்சாரம் தாக்கியதால் இறந்ததாக கூறப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு அவரது மனைவி மம்தா மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். பின்னர் வீட்டிலிருந்து 2 பின் பிளக் கொண்ட 11 மீட்டர் மின்சார கம்பியும் சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் 10 தூக்க மாத்திரைகள் கொண்ட அட்டையில் இருந்து 6 மாத்திரைகள் எடுக்கப்பட்டன. பின்னர் இந்த வழக்கானது மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்திற்கு சென்றது. நீதிபதிகள் விவேக் அகர்வால் மற்றும் தேவ் நாராயண் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வெள்ளை புடவையுடன் கண்ணாடி அணிந்து நீதிமன்றத்திற்கு வந்த மம்தாவை பார்த்து நீதிபதி, நீங்கள் ஒரு வேதியியல் பேராசிரியரா என்று கேட்டார். அதற்கு ஆமாம் என்று மம்தா மரியாதையுடன் கைகளை கூப்பி தனது வாதத்தை தொடங்கினார். பிரேத பரிசோதனையில் என்று கூறும்போது அவரது குரல் சிறிது நடுங்கினாலும் சரியான ரசாயன பரிசோதனை இல்லாமல் வெப்பத்தால் ஏற்பட்ட தீ காயத்தையும் மின்சாரத்தால் ஏற்பட்ட தீ காயத்தையும் வேறுபடுத்த முடியாது என்று மம்தா வாதிட்டார். ஆனால் நீதிபதி விவேக் அகர்வால் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர் மின்சாரம் தாக்கியதற்கான தெளிவான அறிகுறிகள் இருப்பதாக கூறினார் என்று மம்தாவிடம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வேதியியல் பேராசிரியரான மம்தா அமிலங்களும் திசுக்களின் எதிர்வினைகளும் தீக்காயத்தின் தன்மையை எவ்வாறு வெளிப்படுகின்றன என்பது குறித்து நீதிமன்றத்தில் விரிவாக விளக்கினார். இதனை கேட்டு அங்கிருந்த நீதிபதிகள் உட்பட அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். மின்சார தீக்காயங்கள் மரணத்திற்கு முன்பானதா பிறகானதா என்று பிரேத பரிசோதனையில் வேறுபடுத்த முடியாது என ஒரு தடயவியல் புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டி வாதிட்டார் மம்தா. பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதை மின்சாரத்தால் ஏற்பட்ட தீக்காயம் என்று மருத்துவர்கள் எப்படி எழுதினார்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். நுண்ணோக்கி மூலம் பார்த்தால் மின்சாரத்தால் ஏற்பட்ட தீக்காயங்கள் மரணத்திற்கு முன்பும் பிறகும் ஒரே மாதிரியாக தெரியும். அதனால் சாதாரண பரிசோதனைகள் மூலம் தெளிவான முடிவை கூற முடியாது. ஆனால் தோலில் ஏற்படும் மாற்றங்களை நெருக்கமாக படித்தால் அந்த தீக்காயம் எப்போது ஏற்பட்டது என்பதை கண்டறிய வாய்ப்பிருக்கிறது என்று ஒரு ஆய்வுக் கட்டுரை தெரிவிக்கிறது என தெரிவித்த மம்தா, நீதிபதிக்கு எலக்ட்ரான் நுண்ணோக்கி எப்படி வேலை செய்கிறது, அமிலங்கள் எப்படி வேறுபடுகின்றன என்பதை கூற முயன்றார். இதை கேட்டு அங்கிருந்த 3 பெண் வழக்கறிஞர்கள் சிரித்தனர். எங்கள் வீடு 2017 முதல் 2022 வரை காப்பீடு செய்யப்பட்டிருந்தது. ஆய்வுகள் மூலம் அது மின்சாரத்தில் ஏற்பட்ட தீயில் இருந்து பாதுகாக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது என்று கூறிய மம்தா, தனது கணவருக்கு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் இருந்தது. வயது முதிர்வின் காரணமாக இதய தமனிகள் குறுகி இறந்திருக்கலாம் என்றும் வாதிட்டார். பிரேத பரிசோதனையில் உள்ள இடைவெளிகள், வீட்டின் மின்காப்பு மற்றும் மின் வேதியியல் கோட்பாடு ஆகியவற்றை கொண்டு மம்தா ஒரு அறிவியல் நிபுணராக பேசினாலும் அரசு தரப்பின் வழக்கை அவரால் மாற்ற முடியவில்லை. தனது கணவர் நீரஜ் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததாகவும் தனக்கு துரோகம் செய்ததாகவும் மம்தா சந்தேகித்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது.
இதனால் கணவன் மனைவி இருவரும் நீண்ட காலமாக பிரிந்து வாழ்ந்தனர். அது மட்டுமில்லாமல் நீரஜ் இறப்பதற்கு முன்பு அவர் தனது நண்பர் ஒருவரை அழைத்து மம்தா தன்னை சித்திரவதை செய்வதாக கூறியுள்ளார். மம்தா தன்னை குளியல் அறையில் அடைத்து வைத்ததாகவும் பல நாட்கள் உணவு கொடுக்காமல் சித்திரவதை செய்ததாகவும் அடித்து துன்புறுத்தியதால் தனது உடலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த நண்பரிடம் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் பணம், ஏடிஎம் கார்டுகள், வாகன சாவிகள் மற்றும் வங்கி வைப்பு நிதி ஆவணங்களை மம்தா எடுத்துச் சென்றதாக நீரஜ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நீரஜின் நண்பர் காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு இதையெல்லாம் தெரிவித்த பின்னர் காவல்துறையினர் ஓய்வு பெற்ற மருத்துவரான நீரஜை மம்தாவின் கட்டுப்பாட்டிலிருந்து மீட்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் நீதிமன்றத்தின் சந்தேகங்களுக்கு வலு சேர்த்தன. அது மட்டுமில்லாமல் ஏப்ரல் 29 அன்று தனது கணவர் நீரஜ் படுக்கையில் சுயநினைவு இழந்த நிலையில் இருந்ததாக மம்தா கூறினார். ஆனால் அவர் மே 1 வரை மருத்துவரையோ காவல்துறையோ தொடர்பு கொள்ளவில்லை. மாறாக மம்தாவும் அவரது மகனும் காரில் ஜான்சிக்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது காரில் சென்று கொண்டிருந்த போது மம்தா பெரிய தவறு செய்து விட்டேன் என கூறியதாக டிரைவர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். இதையெல்லாம் வைத்து நீதிமன்றம் அவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து ஆயுள் தண்டனை விதித்தது. அறிவியல் மூலம் தன்னை குற்றமற்றவராக நிரூபிக்க மம்தா முயற்சித்த போதிலும் இறுதியில் அவரது வாதங்களை விட நீதிமன்றத்தில் உள்ள உறுதியான ஆதாரங்கள் வலுவானவை என்பது நிரூபணமாகின. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.